அதிலே எல்லாரும் இருந்தாங்க, தங்கி இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1:13 வசனத்துல முதல் லைன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மேல் வீட்டில் ஏறினார்கள். கடைசி வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தங்கி இருந்தார்கள். க்ளோரி, தங்கி இருந்தார்கள். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பார். அதாவது இந்த சின்ன அந்த சண்டே ஸ்கூல்ல எல்லாம் சின்ன பிள்ளை கேம் எல்லாம் உண்டு. அதுல கேம் என்னன்னா, நீங்க ஒரு பக்கெட்ல தண்ணி இருக்கும், அந்த பக்கெட்ல இருந்து அப்படியே கையில அப்படியே எடுத்துட்டு இந்த சைடு ஒரு பாட்டில் இருக்கும், அந்த பாட்டில ஃபில் பண்ணணும். இந்த பக்கெட்ல இருந்து எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அந்த பாட்டில ஃபில் பண்றதுக்கு எப்படி போவாங்க பார்த்துருக்கீங்களா? அப்படியே அதை சிந்திடக்கூடாது, அவ்வளோ கேர்ஃபுல்லா அப்படியே கொண்டு போய் அந்த பாட்டில ஃபில் பண்ணுவாங்க. ஏன்னா ஜெயிக்கணும் லைஃப்ல. ஒரு 50 ரூபா டிஃபன் பாக்ஸ் கொடுப்பாங்க, பிரைஸ் ஆட்டு. ஒரு பிளாஸ்டிக் டப்பாக்காக இந்த பக்கெட்ல இருக்கிற தண்ணிய இன்னொரு எண்டில் இருக்கிற பாட்டில ஃபில் பண்ணா ஜெயிச்சிருவோம். அவ்வளோ கேர்ஃபுல்லா அதுக்காக ஜெபம்லாம் பண்ணுவாங்க. சிரிக்காதீங்க, நீங்க பண்ணிட்டு தான் வந்திருக்கிறீங்க. எல்லாம் பண்ணி ஜெயிச்சது அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குல்ல. இது போலதான் தேவ சமூகத்தில இருந்து போகும்போது சும்மா போக கூடாது. இங்கே தேவன் ஊட்டின பிரசனத்தை அப்படியே சுமந்து கொண்டு நம்ம வீட்டுல போயிட்டோம்னா, சபையில ஜெபிக்க முடிந்து எனக்கு வீட்லயும் ஜெபிக்க முடியுதுன்னா நீங்க பிரசனத்தை கேரி பண்ணிட்டு போறீங்கன்னு அர்த்தம். சபையில வசனத்தை கேட்க முடியுது, வீட்லயும் கேட்க முடியுதுன்னு நீங்க பிரசனத்தை கேரி பண்ணிட்டு போறீங்கன்னு அர்த்தம். அதன் அர்த்தம் என்ன? நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எனக்கு இங்க முடியுது அங்க முடியலன்னா நான் இங்க விட்டுட்டு போறேன். சில பிள்ளைங்க பார்த்தீங்களா, தண்ணியில விளையாடிட்டு இருப்பாங்க, ஆனா கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிடுவாங்க. முத ஆள பேரம் கொடுத்துருவாங்க. 5 மணிக்கு கேம்னா 2 மணிக்கு வந்துருந்துருவாங்க. உங்களை சொல்ல கடைசியில் என்ன கேம்னே தெரியாது. அங்கிருந்து தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. கேம் அது இல்ல, அது தூக்கு. கேர்ஃபுல்லா போ. பக்கத்துல எல்லாம் கூப்பிடுவாங்க, சத்தம் போடுவாங்க, அதை கவனிச்சாங்கன்னு இதை விட்டுருவாங்க. கண் அதுலயே தான் இருக்கும். இப்படி தூக்கிட்டு ஹாய் இப்படி போவாங்களா? போக மாட்டாங்க. எவ்வளோ கேர்ஃபுல்லா கேரி பண்ணிட்டு எங்க இந்த பிரசனத்தை சுமக்கணும். மோசேயின் முகம் பிரகாசித்தது திடீரென்றல்ல. 40 days இரவும் பகலும் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் மேல் வீட்டில் ஏறினார்கள், அங்கே தங்கினார்கள். தங்கி என்ன செய்தார்கள்? 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் மரியாளோடும் அவருடைய சகோதரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இந்த பிரசனத்துல தங்கி இருக்க நாம் தரித்திருக்க வேண்டியது அவசியம். எதுல தரித்திருக்கணும்? ஜெபத்திலும். விட்டுறவே கூடாது, விட்டுறவே கூடாது. தாவீது சொல்லுகிறார் அல்லவா, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். விட்டுறவே கூடாது, அதுல தரித்திருக்கணும். அது 1 நாள் ஆகலாம், 2 நாள், அது கர்த்தருடைய கணக்கு. ஆனா நம்பிக்கையோடு காத்திருக்கணும். இந்த கூட்டத்துல தான் தோமாவும் இருப்பார். தோமா இடையில கேட்டிருப்பாரு, நான் பேதுரு. இப்படியே இந்த ரூம்ல 120 பேர், ஏசியும் இல்ல, திடீர்னு ஏசியும் கட்டாவது, மூச்சு முட்டுது, இப்படியே இருந்தா எப்படி? ஆமென். பேதுரு இரு இரு. ஆமென். சொல்லிட்டார்ல, சொல்லிட்டு போனார்ல, சொல்லிட்டு தானே போனார், சொல்லாமல போனாரு, சொல்லிட்டு தானே போனாரு. உட்காரு. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் வருவார், அவர் வருவார். அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார்.
அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். இப்பொழுது மேல் வீட்டிலே காத்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை பார்க்கும் போது, பெந்தேகோஸ்தே நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு, நீங்க முந்தின அதிகாரத்துல பாத்தீங்களா 1:14 வந்து ஒரு மனப்பட்டு, ஆனா இப்பொழுது ஒரு மனப்பட்டு வந்துட்டாங்க. தரித்திருக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்கள, ஜெபத்துல வேண்டுதல்ல தரித்திருக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்கள, அதுல உறுதியா இருப்போம். பெற்று கொண்டுதான் போவேன். என் கர்த்தர் வருவா. என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர் வருவா. என்ன கான்பிடண்டா ஏறாங்க பாருங்க. வா, அவர் வருவார், போலாம். ஆமென். அவர்கள் ஏறின போது 2வது வசனத்துல, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அந்நிய பாஷை பேச தொடங்கினார்கள். தொடங்கினார்கள் தான் பைபிள்ல இருக்கு. எங்கேயுமே பேசி முடித்தார்கள் என்று அல்ல, அது இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தருடைய வருகை மட்டும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆமென். இங்கே பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் எப்படி இறங்குகிறார் என்று 3 அனுபவங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 காற்று, 2 இடிமுழக்கம், 3 அக்கினி. இந்த 3ஐயும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் சத்தமா சொல்லுங்க. அக்கினி. ஹல்லேலூயா. அவர் காற்றாய் வருகிறவர். இடி முழக்கம், முழக்கம் போன்ற சத்தம், ஒரு முழக்கம் உண்டானது. இந்த 3 அனுபவங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில காற்றாய் வருவீராக. உம்முடைய இடி முழக்கம் தொனிக்கப்படுவதாக. அக்கினியாய் வருவீராக. நாம் பாடினோமே, தீ போல இறங்கணமே அக்னி நாவாய் ஓரல மக்கரே சந்திர கோடும் காற்றாய். ஆமென். ஆத்ம நதியாய். கையை தட்டி பாடுவோம். தீ போல இறங்கணமே. லோரே ஆத்ம நதியாய். சீனாய் மலமுகளில், சீனாய் மலமுகளில் ഒരു തീജ്വാല ഞാൻ കാണുന്നു. ഇസ്രായേലിൻ ദൈവമേ, ആ തീ എന്നിൽ ഇറക്കണമേ. ആമേൻ. ഓരലമ കരമ ശതനമര ഗ്ലോറി ரிபாம கலமதனரம். தீ போல இறங்கணமே, தீ போல இறங்கணமே. ஆமென். உடர ஹந்தர பௌரே glory glory. ஆமென். அவர் காற்றாய் வருவார். இடிமுழக்கம் போல தொனிக்கப்படுவார். அவர் வருவார். காற்று உண்டாகிறது, இடிமுழக்கம் உண்டாகிறது, அக்கினி உண்டாகிறது. ஆமென். அவர் வருவார். அவர் வரும்போது உண்டாகிற காரியங்கள். ஆமென். ஆண்டவர் என் வாழ்க்கையில் அந்த காற்றை வீசப்படும். அவர் காற்றாய் வரும்போது உண்டாகிற 3 அனுபவங்கள். 1, ஆதியாகமம் 8:1 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார்.
தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அவர் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஜலம் அமர்ந்தது. 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே இருந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டது. அவர் காற்றாய் வருகிறார். ஜலம் அமர்ந்தது. இதுவரை சீஷர்களுக்கு யாருக்கிட்டையுமே பதில் சொல்ல முடியல. ஒரு புறம் யூதருக்கு பயம், இன்னொரு புறம் யூதர்கள் ஒரு ஃபால்ஸ் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவர் அடக்கம் பண்ணிட்டு இருக்கும் போது கல்லறையிலிருந்து நைட்டு நேரத்துல தூங்கிட்டு இருக்கும் போது சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தூங்கிட்டு போயிட்டாங்க. இயேசு தாம் உயிரோடு இருக்கிறவர் என்பதை யாருக்கு மட்டும்தான் காண்பித்தார்? சீஷர்களுக்கு மட்டும்தான் காண்பித்தார். உண்மையிலே இவங்களுக்கு எல்லாம் தெரிந்தும் ஆனா இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத நிலை. வாழ்க்கையில கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாததுனால இதுவரைக்கும் இந்த சீஷர்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, இயேசு வரதுக்கு முன்னாடியும் ஒரு அறை கதவை பூட்டிட்டு தான் உள்ள இருக்கிறாங்க. இயேசு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மேல் வீட்டு அறையில போய் கால் தான் வித்தியாசமானது தவிர அடைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் ஒரு அமர்ந்த நிலை இல்லை. யாருக்குமே பதில் சொல்லக்கூடிய சிச்சுவேஷன் லைஃப்ல இன்னுமே வரவில்லை. பதில் சொல்லவே முடிய ஒரு சிச்சுவேஷன் கூட எனக்கு இல்லையா ஆண்டவரே என்கிற ஏக்கத்தோடு யாராவது கேட்கிறீங்கன்னா, பிரியமானவர்களே, அந்த காற்று வந்தாலே போதும், எல்லா ஜலமும் அமர்ந்து ஆமென் அந்த பேழை தங்கினது போல நீங்கள் பதில் சொல்லும்படியான நாட்கள் வரப்போகிறது. இதுவரை பதில் சொல்ல முடியாதவர்கள் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் பலத்தில பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பேதுரு எழும்பி நின்று பேசுறான். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அமைதியா கேட்கிறாங்க. ஆமென். ஒரு ஸ்திரீ கிட்ட ஒரு ஸ்திரீ கேட்கல பேதுரு சொன்னத சில நாட்களுக்கு முன்பு. ஆனா இப்ப பேசுறாரு. ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வந்தா நிறைய பேருக்கு நான் பதில் சொல்ல போறேன். ஓ ஜீசஸ், அநேகருக்கு நம்புறவங்க மட்டும் இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கான தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார்னு சொல்றவங்க